Hi guys, welcome to Karthik Diaries. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கருப்பு இட்லின்னு சொல்கிற வளையாப்பம். இதுக்கு வெல்லத்தை ஒரு 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 1/4 கிலோ வெல்லம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே மாவில் ஃபில்டர் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் அடியில் மண் கல் ஏதாச்சும் இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த மாவில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். வெல்லம் வந்து 1/4 கிலோ, இட்லி மாவு வந்து ஒரு 1/2 kg 1/2 கிலோ. அந்த மாவை ஊற்றிட்டு அந்த வெல்லத்தை வந்து மாவில் ஊற்றிட்டு நல்லா மாவு வந்து கலக்கி விடணும். இந்த மாவு வந்து நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணலாம். இட்லி மாவு கூட இல்லாமல் நம்ம வந்து வளையாப்பத்துக்குன்னு தனியாக மாவு வந்து ரெடி பண்ணணும். பச்சரிசி, இட்லி அரிசி வீட்டில் ஊற வச்சு நம்ம அரைச்சிக்கணும். அதெல்லாம் நான் பண்ணல. ஈஸியாக நம்ம பண்ணணுன்றதுக்காக வீட்டில் இருக்கிற இட்லி மாவையே வச்சு நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கருப்பு இட்லின்ற வளையாப்பம் ரெடி பண்ணுறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் பிஞ்சு வந்து ஒரு ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணினோன்னா இதோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாவு வந்து இட்லி மாவு தான் நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக ஒரு இட்லி சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு வந்து ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பொன்னிறமாக இருக்கணும். அதுக்குன்னு தீயை விட்டுறக்கூடாது. நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்தோடனே அந்த பச்சைப்பயிரை வந்து எடுத்துக்கிட்டு தேங்காய் வந்து ஒரு மூடி திரி வச்சுட்டு அது ரெண்டுத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்து இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் நெய் வந்து நல்லா தடவிட்டு அந்த நெய் தடவின இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வந்து இப்போ ஊற்ற போகிறோம். மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் 3 நம்ம எத்தனை தட்டு வச்சுருக்கிறோமோ எல்லா தட்டுலேயும் நம்ம மாவு வந்து ஃபில் பண்ணிக்கினேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சைப்பயிறு இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த இட்லி தட்டெல்லாம் வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரம் இருக்குல்ல அதில் நம்ம வந்து இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடணும். அடுப்பில் தண்ணி வந்து எப்பவுமே நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து குண்டானில் வச்சுட்டு தண்ணி வந்து கொதி வந்ததும் நம்ம இட்லி தட்டை வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 5 or 8 minutes கிட்ட இந்த இட்லி வந்து வேகணும். இந்த இட்லி வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ண முடியாது. ஒரு 5 minutes வந்து இல்லைன்னா வெயிட் பண்ணணும். அது கொஞ்சம் அந்த ஹீட்டு போனதுக்கப்புறம் தான் கூல் ஆனதுக்கப்புறம் தான் இட்லி வந்து நம்ம எடுத்தால் நல்லா வரும். பிச்சுக்காமல் அந்த பிளேட்டில் ஒட்டிக்காமல் வரும் இட்லி. அப்படி எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னா பசங்களாம் லைக் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.